வாங்க பிரேயர் எடுக்கல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நேரம் நிமிந்து உட்காருவோம். முதுகுத்தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தியில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட உங்க பிளஸிங்ஸ் அப்படியே நம்ம எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டு வந்து மகிழ்ச்சியான ஆனந்த பொண்ணுகிட்ட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். எஸ், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் மாஸ்டர். வாழ்க வளமுடன் மேடம். இப்ப நம்ம மொபைல் நம்பர் நியூமராலஜி அப்படின்ற ஒரு டெக்னாலஜில நியூமராலஜி பத்தி கத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த் வச்சு எப்படி நம்ம பாக்குறதுன்னு கத்துக்கிட்டோம். விதி எண் அப்படின்னா என்னது, லைஃப் பாத் நம்பர், விதி என்கிறது, அப்புறம் அதாவது நம்ம பிறந்த தேதி, பிறவியின் அப்படின்றத கத்துக்கிட்டோம். லைஃப் பாத் நம்பர் அப்புறம் டெஸ்டினி நம்பர், இது ரெண்டுத்தையும் நம்ம என்னது தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல வந்து நம்பர் 1 அப்படின்னா என்னென்ன இருக்கும், நம்பர் 2ஓட விஷயங்கள் என்ன, அதாவது நம்பர் 1 எதையெல்லாம் குறிக்கிறது, நம்பர் 2 எதை குறிக்கிறது, நம்பர் 3 எதை குறிக்கிறது, ஒண்ணு நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பஞ்சபூதங்களுக்கும் நம்பர்களுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு பார்த்தோம். பிறந்த தேதிங்கிறது லைஃப் பாத் நம்பர், அது நம்மளுடைய வாழ்க்கை பாதையை காட்டுகிறதுன்னு கத்துக்கிட்டோம். அடுத்தது விதி எண், நம்ம டேட் ஆஃப் பர்த், மந்த், இயர், இதை 3த்தையும் ஆட் பண்ணி அதுல இருந்து வரக்கூடியது என்னது சொல்ல முடியுங்களா? எஸ், கூட்டு எண். அது கூட்டி வரக்கூடிய எண் வந்து டெஸ்டினி நம்பர், விதி எண் அப்படின்னு சொல்றாங்க. அது வாழ்க்கை நோக்கத்தை குறிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் நம்ம பெயருக்கானது நேம் நம்பர் இருக்கு. நேம் நம்பர் இந்த சமுதாயத்துல நம்ம எப்படி வாழ்கிறோம், இந்த சமுதாயத்துல நம்ம எப்படி வெளிப்படுத்திக்கிறோம், நம்ம என்னவா இருக்கிறோம் அப்படின்றத காமிக்கிறது. நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, நம்மளை பத்தி ஒருத்தவங்க திங்க் பண்ணுவாங்க பாருங்க. நம்மளை பத்தி யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயம் நினைப்பாங்க, அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அவங்க நம்மளை பத்தி என்ன திங்க் பண்ணணும்ன்றது இட் ஷுட் பி இன் அவர் கண்ட்ரோல். சோ அதற்கும் பெயருக்கும் பெரிய ரகசியம் இருக்குது. பெயருங்கிறது சாதாரணமா அமையல. உங்களுக்கே இந்த பேர் இப்ப வச்சிருக்காங்க. இப்ப குமரேஷ் பாபுன்னு வச்சிருக்காங்க. எதுக்கு உங்களுக்கு குமரேஷ் பாபுன்னு வச்சிருக்காங்க? வேற ஏதாவது பேர் வைக்கலாம். இந்த பேரெல்லாம் வசந்தாரு, வசந்த்னு பேர் வச்சிருக்காங்க. வேற ஏதாவது பேர் வைக்கலாம். ஏன் இந்த பேர் அமைஞ்சிருக்கு? வசந்தன் கூட வச்சிருக்கலாம். ஏன்? அதற்கும் கர்ம வினைக்கும் இந்த பிறவிக்கும் இப்ப இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு சம்பந்தம் இருக்கு, கனெக்டிவிட்டி இருக்கு. சரிங்களா? சோ அது என்னடா கண்டுபிடிக்கிறது கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஏபிசிடி ஞாபகம் இருக்குங்களா? யாருக்காவது ஏபிசிடி எல்லாம் கத்துக்கிட்டோமே? எஸ், எஸ். அதை வச்சு உங்களோட நேமுக்கான நம்பர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
கண்டுபிடிச்சோம். ஓகே, இதுல ஒரு விஷயமா கத்துக்க போறதுல நம்ம இன்னொரு விஷயம் நீ கத்துக்க போறோம் என்னன்னா, உங்களுக்கு நேம் கூட அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து டேட் ஆஃப் பர்த்ல எந்த எண் அதிகமாக இருக்குது ஒருத்தருக்கும். இப்ப நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த் டேட் மட்டும் கணக்கு பண்ணோம். இப்ப 20ஆம் தேதி அப்படின்னா 2 + 0 2 கணக்கு பண்ணோம். 15னா 1 + 6 1 + 5 6 கணக்கு பண்ணோம். 6னா 6 டைரக்டா. 31னா 31 + 1 4. இது டேட் ஆஃப் பர்த். இது லைஃப் பாத் நம்பர். சோ பிறந்த தேதி, மாசம், இயர் மூணுத்தையும் ஆட் பண்றோம். மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது அதுல ஒரு 51 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 51ல 5 + 1 6 மறுபடியும் 6ன்னு வருது. சரி, இதுல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்ல உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தர் வாங்க, யாராவது ஒரு வாலண்டியர் யாராவது ஒருத்தர் வாங்களேன். மாஸ்டர் நான். ஓகே, லாஸ்ட் டைம் வசந்த் சார் வந்தாரு, இப்போ மஞ்சுளா மேடம் வந்திருக்காங்க. ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்ல எந்த எண் அதிகமாக வருகிறது? ரெண்டு அதிகமா 2 வாட்டி வந்திருக்கு மாஸ்டர். 2 வாட்டி வந்திருக்கு. மத்த எண்கள்லாம் ஒரு தடவை தான் வந்திருக்குங்களா? ஆமா ஆமா மாஸ்டர். ஓகே, 2 வாட்டினா உங்களோட மனநிலை, மனசு சம்பந்தப்பட்டது, சந்திரன் சம்பந்தப்பட்டதா இருக்கும். சூப்பர். சரி, இப்போ உங்க நேம் கோட் பாத்துட்டீங்களா? நேம் நம்பர் பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன் மாஸ்டர். இந்த நேம் நியூமராலஜியோட கூட்டு. ஓகே, 3 வந்திருக்கு மாஸ்டர். 3 அதிகமா இருக்கு. அதாவது கூட்டுத்தொகை 3 வருதுங்களா? ஓ, நீங்க இல்ல, கூட்டுத்தொகை 3 வந்திருக்கு மாஸ்டர். ஓகே, நேம்ல வந்து பாத்தீங்கன்னா 1 3 வாட்டி வந்திருக்கு மாஸ்டர். நேம்ல 1 வந்து 3 வாட்டி வந்திருக்குங்களா? 3 வாட்டி வந்திருக்கு. ஆமா மாஸ்டர். ஓகே, அப்படின்னா உங்களோட சமுதாய வாழ்க்கை, இங்க பொதுநல வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கைன்னா நீங்க ஒர்க் பண்ணலாம், பிசினஸ் பண்ணலாம், ஆபீஸ், இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். நீங்க சப்போஸ் இல்லத்தரசியா இருந்தாலும் உங்களை பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நீங்க நல்லா சாதிக்க முடியும், உங்களால எல்லாமே முடியும்ன்ற சமுதாயத்துக்கு நீங்க இப்படிதான் உங்களை வெளிக்காட்டுவீங்க. ஐ எம் அச்சீவர், ஐ கேன் டூ இட் எவ்ரிதிங், ஐ கேன் டூ இட் எனிதிங் அப்படின்ற மாதிரி அப்படிதான் நீங்க வெளிக்காட்டுவீங்க. அப்படிதான் மத்தவங்க உங்களை பத்தி நினைப்பாங்க. காமனா ஒருத்தவங்க ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க ஒரு மாதிரி நினைச்சாலும், மஞ்சுளா மேடம்னா இப்படி அப்படின்னு நினைச்சாலும், காமனா வந்து உங்களை பத்தி எஸ். ஏன்னா 1ங்கிறது சூரியன், அதிகமா இருக்கிறது வந்து 1ங்கிறது சூரியன். நல்லா இருப்பீங்க, சூப்பரா இருப்பீங்க. டிசிஷன் மேக்கிங்ல இருந்து தலைமைத்துவம், தலைமை பண்பு எல்லாமே நல்லா இருக்கும். கூட்டுத்தொகை 3 வருதுங்களா? 3 வந்திருக்கு மாஸ்டர். 3ங்கிறது குரு. அப்ப சமுதாயத்துல வந்து நீங்க சொல்லி கொடுக்கறது, நீங்க குருவா மத்தவங்களை கைட் பண்றது, டீச்சிங் ப்ரொஃபஷன், அப்புறம் என்ன சொல்றது, குரு, இந்த ஸ்தானத்துல இருந்து சூப்பரா இருக்கும் உங்களுக்கு லைஃப். உங்க பேர் படி சமுதாயத்துக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஓகே மாஸ்டர். உங்களுடைய சுதர்மம்னு ஒண்ணு இருக்கு சொன்னீங்க பாத்தீங்களா, ஃபுட் சம்பந்தப்பட்ட அந்த விஷயம். ஆமா ஆமா மாஸ்டர். அதை நீங்க இன்னும் சூப்பரா வெளில கொண்டு வரலாம். ஓகே மாஸ்டர். அது எந்த அளவுக்கு, அதுவும் ஒரு வித சமுதாயத்துக்கு நீங்க நல்லதானே செய்றீங்க. ஆமா, அது செய்ய செய்ய இன்னும் சூப்பரான விஷயங்கள் நல்லபடியா நடக்கும். ஓகே மாஸ்டர். சரிங்களா? தாராளமா நீங்க வெளில கொண்டு வர பிளான் பண்ணிட்டு இருக்கேன் மாஸ்டர். ஃபுட் as a மெடிசனா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ சூப்பர் மேடம். சோ கொடுக்கலாம். அதை பத்தி நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கிளாஸ் மாதிரி எடுக்கலாம், சொல்லி தரலாம். நீங்க இதெல்லாம் எடுத்தா என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும், மற்றவங்களை கைட் பண்ணலாம். நீங்க வந்து எனக்கு இப்ப என்ன சொல்லி பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி அது பண்றது ஓகே பண்ணுங்க. அதுல வந்து நீங்க நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து அவங்கள வந்து சேல் பண்ண வைங்க. சேல்னா மற்றவங்களுக்கு கொடுக்க வைங்க. ஓகே மாஸ்டர். அதாவது இப்ப நீங்களே டைரக்டா ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி அதுல நீங்களே மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அது மாதிரி தனித்தனியா கிரியேட் பண்ணி அவங்கள சேல் பண்ண வைங்க. இது கொஞ்சம் பெரிய லெவல் தான், கரெக்ட், அப்படிதான் இருக்கணும்.
ம். ஸோ அந்த மாதிரி கொண்டு ஓ! போய் ஆரம்பத்துல இன்னும் ஸ்டார்ட் பண்ணல மாஸ்டர். ஆரம்பத்துல நான் தானே ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. நீங்க தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. நீங்க தான் எல்லாமே பண்ண போறீங்க. ஆனா உங்களுக்காக மத்தவங்க செய்வாங்க. உங்க மூலியமா மத்தவங்க செய்வாங்க. ஓகே மாஸ்டர். சூப்பர். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய லெவலுக்கு கொண்டு வாங்க. குருவோட எனர்ஜி ரிசீவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன நம்பர் மிஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் இன்னும் போக போக. ஓகே மாஸ்டர். அது ஏன் மிஸ் ஆயிருக்கு, அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே மாஸ்டர். ஓகே மேடம், சூப்பர். வாழ்க வளமுடன் மாஸ்டர். வாழ்க வளமுடன். எஸ் மேடம். வேற யாராவது வரீங்களா இன்னொருத்தங்க? சார் இவங்க ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கிறனால எஃப்எஸ்எஸ்ஏ சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும் சார். ஆமா மேடம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் அவங்க பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். நிச்சயமா மேடம். அது வந்து ரெண்டுத்துக்குமே வாங்கணும் தானே? ஒரு சேல் பண்றதுக்கும் வாங்கணும், மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கும் வாங்கணும். ஆமா ஆமா சார். ஓகே மேடம், டீச் பண்றதுக்கு வாங்கணுமா? மத்தவங்களுக்கு டீச் பண்றதுக்கு? டீச் பண்ணுறதுக்கு வேண்டாம். நீங்கள் ஓன் ப்ராடக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக வாங்கணும் மேம். ஓகே. டீச்சிங்க்கு கிளாஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா வேண்டாம் மேடம். ஓகே ஓகே மேடம். ஓகே. தேங்க் யூ மேடம். தேங்க் யூ. வாழ்க வளமுடன். நன்றி மேடம். வாழ்க சார் வளமுடன். எனக்கு பார்க்கலாமா சார்? சொல்லுங்க சார். சார் நான் வரேன் சார். அந்த ஓகேங்க சார். செகண்ட் இது கேட்டீங்க. ஓகே. இப்ப மஞ்சு மேடம், நீங்க வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி பத்தி டீச் பண்ண போறீங்க, கிளாஸஸ் எடுக்க போறீங்க, கரெக்ட்டுங்களா? இல்ல மாஸ்டர், வெல்னஸ் கோச் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர். அதாவது வெல்னஸ் கோச் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்காவது இப்போ டயபிட்டிஸ் இருக்கு, இல்ல ஒரு பிபி இருக்கு அப்படின்னா அவங்க என்ன டயட் அவங்களுக்கு கொடுக்கறது, எப்படி ஃபாலோ பண்றது, ரெண்டாவது கூட யோகா, முத்ராஸ் எல்லாமே சேர்த்து ஒரு வெல்னஸா ஃபுல்லாவே அவங்களுடைய பாடியை டேக் கேர் பண்ற மாதிரி கொடுக்கலாம் மாஸ்டர். ஓகே ஓகே மேடம். இத வந்து வெல்னஸ் கோச்சா தான் இன்ட்ரோடியூஸ் ஆக போறோம் மாஸ்டர். சூப்பர் மேடம். அதுவும் இட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் குரு தானே? அந்த தன்மைக்குள்ள வரீங்களே, சூரியன். நீங்க ஒரு தனியா நின்று செய்றீங்க. ஸோ சமுதாயத்துக்கு நீங்க அப்பதான் வெளிப்பட்டுறீங்க. அப்படிதான் நீங்க வந்து வெளிக்காட்டிக்கிறீங்க உங்களை. நீங்க அப்படிதான் வெளிப்படுவீங்க. அப்பதான் உங்களுக்கு லைஃப் சீக்கிரம் டெவலப் ஆகும். ஏன்னா உங்க நேம்ல அதானே இருக்கு. 1 3 தானே இருக்கு. 1 வந்து சூரியன், குரு 3. ஆமா மாஸ்டர். சூப்பர் மேடம். சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே மாஸ்டர். கண்டிப்பா. எனக்கு கூட கொஞ்சம் உடம்பு இளைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சார் டெஸ்டிங் நம்மள வச்சுக்க டயட் சார்ட் ஃபுட் சார்ட்லாம் கொடுக்குது. மேடம் கண்டிப்பா மேடம். ஓகே சூப்பர். சார் நீங்க வாங்க சார். ஓகே சார். உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து பிறவியின் இது சார். லைஃப் பர்த் நம்பர் 9 சார். 9. டெஸ்டினி நம்பர் சார். விதி எண் 4. விதி 4. உங்க நேம் வந்து நேம் நம்பர் சார். நேம்ல தான் சேர்த்து கூட்டின நம்பர் சார். நேம்ல வந்து ஃபைனல் நம்பர் வந்து 3 சார். 3 9 4 3. ஓகே. உங்க நேம்ல எந்த நம்பர் சார் அதிகமா வருது? எந்த எண் அதிகமா வருது? நேம்ல வந்து பாத்தீங்கன்னா 1 வந்து 4 டைம் வருது சார். 4 தடவை வந்து 3 டைம், 4 2 டைம் வருது. அடேங்கப்பா. 1 4 தடவை. சூரியன் சூப்பரா இருக்கார் சார். ஓகே. நீங்க ஒரு பிசினஸ் ஓனர், தலைமை, ஹெட், டெசிஷன் மேக்கிங், இதெல்லாம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் சார். அடுத்தது நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப யோசிச்சு செய்வீங்க. கரெக்ட்டுங்க சார். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நிறைய 10-15 தடவை யோசிச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. செய்ய ஆரம்பிச்ச பிறகு மறுபடியும் யோசிக்க மாட்டீங்க, பேக் வாங்க மாட்டீங்க. கரெக்ட் சார். அதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் எல்லா ஆங்கிள்லயும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கிள் எல்லா ஆங்கிள்லயும் யோசிச்சு என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும், எப்படி சால்வ் பண்ண, எங்க என்னென்ன ப்ராப்ளம் சொல்லி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் இருப்பீங்க நீங்க. ஆமாங்க சார். கரெக்ட் சார். 100% அப்படிதான் சார் இருக்கா. எஸ் தேங்க்யூ சார். எஸ் சார். அதே நேரத்துல நீங்க வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணுவீங்க நிறையா. ஓகேங்க சார். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இப்போ நீங்க ஒரு மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா மார்க்கெட்டிங்ல லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேட்டஸ்ட் என்ன இருக்கு? ஓகே. இப்போ ஏஐ வச்சு எப்படி நம்ம மார்க்கெட் பண்றது,
அந்த மாதிரி இருக்கா? அந்த மாதிரி யோசிச்சு அதுல கொண்டு போவீங்க நீங்க உங்களுடைய விஷயங்களை, ப்ராடக்ட் எதுவா இருந்தாலும். ஓகே ஓகே ஸோ சார். அந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ற ஆளா இருப்பீங்க. சப்போஸ் இது யூஸ் பண்ணல, இனிமேல் டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ணுங்க, நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க, சூப்பரா சீக்கிரம் டெவலப் ஆகும். ஓகே, டெக்னாலஜி ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் சார் இருக்கிறேன். சூப்பர் சார். அப்ப கரெக்டா போயிட்டு இருக்கீங்க அப்ப நீங்க. ஓகே சார். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி பிசினஸுமே வந்து நான் இப்போ தனியா தான் சார் நான் அதை பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே, சூப்பர். நீங்க எடுக்கிற டிசிஷன் கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லா டிசிஷனுமே நீங்க கரெக்டா எடுத்துட்டு இருக்கீங்க இது வரலும். சூப்பர் சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன். சார், இன்னும் வேற என்ன நம்பர் மிஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். அடுத்தது வேற என்னென்ன பண்ணலாம், இன்னும் சீக்கிரம் டெவலப் ஆகும் பார்ப்போம் எல்லாருக்குமே. ஓகேங்க சார். உங்களுக்கு என்ன பண்ணா இன்னும் சீக்கிரம் டெவலப் ஆக முடியும், எங்க என்ன பரிகாரம் பண்ணணுன்றது பார்ப்போம். சரி, இதுவரையிலும் ஏதாவது டவுட் இருந்தா வேற யாராவது வாங்க. லோகேஷ் சார். சொல்லுங்க சார். சார் பிறவி எண் வந்து 9, பிறவி எண் 9, விதி எண் வந்து 2, விதி எண் 2, விதி எண் வந்து 8 சார். ஏன்னா இனிஷியல் சேர்க்க கூடாதுன்னு சொன்னீங்களா சார்? ஆமா, இனிஷியல் சேர்க்கக்கூடாது. அப்போ விதி எண் வந்து 8 வருது சார். விதி எண் 8, பிறவி எண் 9. ஆமா சார். உங்க நேம் சார்? நேம் வந்து லோகேஷ். அதோட நம்பர் சார், அதோட கூட்டுத்தொகை நேம் நம்பர். நேம்ல வந்து 3 வந்து 3 முறை வருது சார். 3 முறை வருகிறது. ஓகேங்க சார். அதோட கூட்டுத்தொகை சார்? கூட்டுத்தொகை 26 வருது, 8 வருது. மறுபடியும் 8 வருதுங்களா? இல்ல நேம்ல தான் சார் 8 சொன்னேன். சரி, உங்களுடைய பிறவி எண் எது சார்? பிறவி எண் வந்து 9, விதி எண் 8. விதி எண் 8. விதி எண்கிறது உங்க டேட் ஆஃப் பர்த், மந்த், இயர் எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்றது, கரெக்டுங்களா? ஆமா சார். அது 8 வருது. ஆமா. சரிங்க சார். இப்போ உங்க நேம் வந்து கூட்டுத்தொகை எவ்வளவு சார் வருது? நேம் நம்பர் 26 வருது சார். 26 மறுபடியும் 8 வருது. இல்ல சார், நேம்ல தான் 26, 8 வருது சொன்னா. டேட் ஆஃப் பர்த்ல வந்து பாத்தீங்கன்னா சரி, ஒரு நோட் எடுத்துக்கோங்க சார். எடுத்துட்டேன் சார். நோட்டும் பேனாவும் எடுத்துக்கோங்க. உங்களோட பிறவி எண் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே சார். நான் அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டல் கூட்டத்தொகை வந்து 29. ஒரு நிமிஷம் வரேன் சார். அதான் சார் வரேன். இப்ப உங்களோட பிறவி எண் எழுதிக்கோங்க. சரி சார். பிறவி எண் போட்டு அதுக்கு நேரா பிறவி எண் என்னன்றது எழுதிக்கோங்க. ஓகே சார். பிறவி எண்கிறது உங்க டேட் ஆஃப் பர்த்தோட டேட். ஓகே ஓகே. அடுத்தது விதி எண், உங்க டேட் ஆஃப் பர்த், மந்த், இயர் மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். அது எப்படி ஆட் பண்ணணும் தெரியும் தானே சார் உங்களுக்கு? தெரியும் சார். ஓகே, அதை ஆட் பண்ணிட்டு அதுல என்ன சார் நம்பர் வருது? 20. சரி, ஆட் பண்ணி சொல்லுங்க. 29 சொன்னார் சார். ஆமா சார். 29 கன்ஃபார்மா? ஆமா சார். சரி, 29 9 + 2, 2 + 9 11 சார். 11. 1 + 1 2. 2. அப்ப உங்க விதி எண் 2. ஆமா சார். ஓகேங்களா? எத்தனை தேதி பிறந்தீங்க நீங்க? டேட் சார் கேக்குறீங்களா சார்? ஆமாங்க சார், டேட் 18 சார். 18ஆம் தேதி பிறந்திருக்கீங்க. அது 9, இது 2, விதி எண் 2. ஆமா. சரி, உங்க நேம் வந்து இங்கிலீஷ் நம்ம கொடுத்தோம்ல சார், ஏக்கு 1 அந்த மாதிரி வேல்யூ கொடுத்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஆமா சார். சோ அதை பேஸ் பண்ணி நோட்ல எழுதிருக்கேன் சார். நோட்ல எழுதிருக்கீங்களா? சரி, அப்ப அதில் பேஸ் பண்ணி உங்களோட நேமுக்கு போடும்போது அதோட கூட்டுத்தொகை எவ்வளவு சார் வருது? அதான் 26 கூட்டினா 8 வருது. நேமுக்கு தான் 8 வருது. நேமுக்கு 8 வருது. ஆமா சார். சரி, அதையும் எழுதிக்கோங்க சார். எழுதிட்டேன் சார். நேம் நம்பர் 8ன்னு எழுதிக்கோங்க. ஓகே சார். சரி, அடுத்தது உங்க நேம்ல எந்த நம்பர் அதிகமா வருது? 3 சார். 3. எத்தனை தடவை சார் வருது? 3 டைம்ஸ் வருது சார். 3 டைம்ஸ். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம்னா 5 வந்து 2 டைம் வருது. 5 2 டைம் வருது. ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மீதி 7 மட்டும் தான் இருக்கு சார். ஓகே ஓகே. மீதி 7 மட்டும் தான். உங்க ஃபுல் நேம் சார்? என்ன சார்? உங்களோட பெயர்? பேர் லோகேஷ் சார். ஸ்பெல் பண்ணுங்க சார். LO LO GE LOGE SH. SH. ஓகே. குரு வந்து 3 தடவை வராரு. ஓகே. நீங்க என்ன பிசினஸ் சார் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா இதுதான் சார் அந்த ஹெல்த் ரிலேட்டடாக ட்ரைனிங் மட்டும் தான் கோச் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் சார். ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, அது கரெக்டா இருக்கு. ஹெல்த் ரிலேட்டடா? ஆமா சார். ஓகே. நிறைய வந்து டாக்ஸிக்ஸ் ரிமூவ் பண்றது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? நிறைய என்ன மாதிரி சார்? டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்றது, உடம்பு இளைக்கிறதுக்கு. அது வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணலை. அதுவும் வந்து ட்ரைனிங்கில் ஒரு பார்ட்டாக தான் வருது சார். ஹெல்த்துன்னு பார்க்கும்போது டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணாமல் நம்ம போக முடியாதுல்ல. கரெக்ட். ஏன்னா 8ன்றது வந்து கர்மாவை கிளியர் பண்ணக்கூடியது. ஓகே சார். ஸோ கர்மாவை கிளியர் பண்ணக்கூடியது குரு நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுவும் கரெக்டாக போயிட்டு இருக்கு. கர்மாவை கிளியர் பண்ணக்கூடியது இது கரெக்டா போயிட்டு இருக்கு சார். ஓகே ஓகே சார். சரி ஓகே. இது இப்படியே வச்சு இப்போதைக்கு எல்லாருமே இதை இப்படியே வச்சிருப்போம். அடுத்த இன்னொரு விஷயம் சேர்த்து கவனிக்கும் போது எல்லாமே தெரியும் நமக்கு. இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு ஒண்ணு மிஸ் ஆகுதா சார்? உங்க மொபைல் நம்பர்ல ஒண்ணு மிஸ் ஆகுதா? உங்க மொபைல் நம்பர்ல அந்த டேட் ஆஃப் பர்த்ல எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுதுன்னு நீங்க கேட்கலையே சார். ஆமாங்க சார். டேட் ஆஃப் பர்த்ல 1 4 முறை ரிப்பீட் ஆகுது. ஒண்ணு 4 முறை ரிப்பீட் ஆகுதா? ஆமா சார். டேட் ஆஃப் பர்த்ல ஓகே. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 18 18ல 1 இருக்கு. அப்புறம் 10 10. ஓகே. அப்புறம் 1981 81 4 தடவை வருது 1ஆம் நம்பர். ஓகே. அப்ப 1 சூரியன் இருக்காரு, சந்திரன் இருக்காங்க, 3 குரு இருக்காங்க. எங்க உங்களுக்கு மிஸ் 6 இருக்கா சார் உங்க நேம் எதுலயாவது? 6 வந்து டேட் ஆஃப் பர்த்ல உங்களுடைய நேம்ல இங்க 6 இருக்கா? 6 இல்ல சார். சோ பொருளாதாரத்துக்கு நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கீங்களா? அதாவது மொபைல் நம்பர்ல இருக்கு ஆனா 6. ஓகே. மொபைல் நம்பர் பார்க்கலாம், நம்ம தனியா பார்க்கலாம். ஓகே ஓகே. இப்போ உங்க நேம் டேட் ஆஃப் பர்த்ல வந்து 6 மிஸ் ஆகுது அப்படின்னா உங்க பொருளாதாரம் வந்து டே டு டே லைஃப் ஓகே சல்தாக இதை இன்னைக்கு சாப்பிட்றோம், இன்னைக்கு வருது, வருமானம் வருது, அப்படிதான் போயிட்டு இருக்குங்களா? ஆமா கொஞ்சம் கடன் மற்ற விஷயங்கள் அப்படிதான் கொஞ்சம் போயிட்டு இருக்கு சார். ஓகே சரி ஓகேங்க சார். 6 மிஸ் ஆகுது. 8 இருக்கு. 8 வந்து சனி பகவான் சேராரு உங்களை. ஓகே சரி சார். இதை அப்படியே எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்ப்போம். அடுத்த மொபைல் நம்பர் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இன்னும் சில விஷயம் நமக்கு ரிவீல் ஆகும். ஓகேங்களா? ஓகே சார். இதுல ஒரு டவுட் சார். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 வந்து தனியா பார்த்தா கிடையாது. ஆனா கூட்டுத்தொகையில வந்து அந்த 2 வருது. அப்ப அது கணக்கு எடுக்கப்படலாமா எப்படி சார்? அதுல கணக்கு எடுக்க முடியாது சார். இப்ப 26 வருதுன்னு சொன்னீங்க. 26ல 2 + 6 8 தான் எடுக்கணும் தவிர 2யும் 6யும் எடுக்க கூடாது. அங்க ஆனா டேட் ஆஃப் பர்த்ல 29 வரும்போது அது 2 கணக்கு வரும்ல சார்? 29 2 கணக்கு வராது சார். 2 + 9 11. 1 + 1 2. அந்த 2 தான் கணக்கு எடுக்கணும் சார். 29ல இந்த 2 எடுக்க கூடாது. ஓகே 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 சார். சரிங்க சார். கடைசியா ஒரு ஆன்சர் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். சிங்கிள் டிஜிட் தான் கடைசியா ஒரு சிங்கிள் டிஜிட் தான் நம்ம எடுக்கணும். ஓகே ஓகே ஓகேங்க சார். ஓகே. தேங்க்யூ சார். சார் நான் வரலாமா சார்? வாங்க சார். இல்ல அவ்வளவுதான். ஓகே சார். வாங்கன்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படி மியூட் போட்டாரு. சொல்லுங்க சார். இல்ல வந்துட்டேன் சார். வந்துட்டீங்களா? ஓகே. உங்க டேட் ஆஃப் பர்த் சார்? பிறவியின் 2 சார். 2. விதியின் சார்? அதுவும் 2 சார். சூப்பர் சார். நேம் சார்? நேம் நம்பர்? நேம் நம்பர் 36 வருது சார். 9 சார். 36 9. நேம்ல எந்த நம்பர் சார் அதிகமா வருது? 5 வந்து 3 தடவை வருது சார். 1 3 தடவை வருது சார். 5 3 தடவை வருது. 1 3 வருது. ஆமா. 4 2 தடவை, 6 1 தடவை. ஓகே. 1 வந்து 3 தடவை. 2 ஓகே. 2 வந்து 2 தடவை வருது.
4 வந்து 2 தடவை வருது, 5 3 தடவை வருது, ஓகே ஓகேங்க சார். 6 ஒரு தடவை. அவ்வளவு. ஓகே. இந்த 5 நம்பர் தான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? என்ன பிசினஸ் ஆர் என்ன ஒர்க், என்ன டைப் ஆஃப் உங்களுது? நான் இப்ப எதுவும் பண்ணல சார். நான் எல்லாமே விட்டுட்டேன் சார். நான் ஜஸ்ட் என்ஜாய், அவ்வளவுதான். என்ஜாயிங் யுவர் லைஃப். ஓகே. ஆமா. பட் நீங்க உங்களோட நாலேஜ் லெவலுக்கு நீங்க நிறைய விஷயம் கத்து வச்சிருப்பீங்களே, நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்களே. அது இருக்கு. அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கலாமே நீங்க. அதாவது காசு வாங்கி கூட இல்ல சார், ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஃப்ரீயா ஃப்ரீ அட்வைசர் கொடுக்கறது. யாராவது கேட்டா மட்டும் நம்மளா போய் வாலண்டியர் கொடுக்க கூடாது. நம்ம இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணல, இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வேணா சஜஷன் கேளுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கொடுக்கும் போது அவங்களால என்ன முடியுமோ அதை பே பண்ண சொல்லுங்க உங்களுக்கு. நான் பேமெண்ட் தான் வாங்குறது இல்ல, ஆனா சொன்னா அவங்களுக்கு இது ஆகுது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் தேங்க் பண்றாங்க எல்லாருமே. அது ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்குது. ஓகே ஆனா நான் சூப்பர். எதுவும் வாங்குறது இல்ல பைசா. அவங்ககிட்ட சொல்லுங்க அவங்களால என்ன முடியுமோ பே பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அதாவது மத்தவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றதுக்கு, நாட் ஃபார் யூ. இது வந்து உங்களுடைய பொருளாதாரத்து உயர்வுக்காக கிடையாது. இப்ப நீங்க வந்து ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னா எப்படியும் 100 ரூபாய் தேவை, 150 ரூபா ஒரு ஃபுட் வாங்கணும் தேவை நமக்கு. நிச்சயம். அப்ப நீங்க கொடுங்க, நான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சோ உங்களால முடிஞ்சது கொடுங்க. ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாலும் 5 பேருக்கு உணவு வாங்கி கொடுங்க, 10 பேருக்கு உணவு வாங்கி கொடுங்க. சரிங்க சார். ஏன்னா ஒருத்தங்க உங்ககிட்ட இருந்து ஒருத்தவங்க ஹெல்ப் வாங்கிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்பதான் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த மாதிரி பண்றது இல்ல. ஓகே, உங்க மூலியமா அது கிடைச்சிச்சா, அதாவது மத்தவங்க கிட்ட நம்ம என்ன கிடைக்கும்ன்ற இதுலயே எதிர்பார்க்கறவங்க தவிர மத்தவங்களுக்கு கொடுக்கணுன்ற மனப்பான்மை வரமாட்டேங்குது. இப்ப நீங்க ஃப்ரீயாவும் ஒன்னும் பைசா கேட்கல, நீங்க சொன்னீங்க, உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறீங்க, அவங்க ஐடியா கொடுக்குறீங்க, அவங்க டெவலப் ஆகுறாங்க, அதுல இருந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, கேக்குறீங்க, அவ்வளவுதான். இட்ஸ் அ ஃபீஸ். அந்த ஃபீஸ் வாங்கி நீங்க மத்தவங்களுக்கு நல்லா செய்றீங்க, தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்ப உங்களோட கர்மாவும் கிளியர் ஆகும். உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்குறாங்க பாருங்க, அவங்களோட கர்மாவும் கிளியர் ஆகும். நீங்க யாருக்கு உணவு வாங்கி கொடுக்குறீங்களோ, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க, மத்தவங்க நல்லது செய்றீங்களோ அவங்களோட கர்மாவும் கிளியர் ஆகும். இப்போ இப்ப ஸ்கூல் அடுத்து திறக்க போகுது, மார்ச் ஏப்ரல் மேல ஸ்கூல் திறக்க போகுது. ஏதாவது குழந்தைங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுறது, ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க, புக்ஸ் வாங்கி கொடுங்க, ஏதோ ஒன்று சம்திங் டூ இட். அது மாதிரி மத்தவங்களுக்கு ஹெல்ப் கைட் பண்ணி அவங்க டெவலப் ஆகும்போது ஒரு ஃபீஸ் அமௌண்ட் கொடுக்க சொல்லுங்க. நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். இது ஃபுட் வாங்கி கொடுக்கறது, ஃபீஸ் கட்டுறது, அதெல்லாம் புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா வேற யார்கிட்டும் வாங்குறது இல்லை, நான் கொடுத்துதான் பழக்கம். வாங்குற கேட்டு நீங்க சொல்லுங்க. ஓகே, உங்களால என்ன முடியுமோ கொடுங்கன்னு சொல்லுங்க. சரிங்க சார், அது நீங்க ஃபாலோ பண்றேன். ஆமாங்க சார். ஏன்னா இதுதான் குருதட்சணைங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்க சார். குருனா நம்ம வந்து காவி வெட்டி கட்டிட்டு ருத்ராட்சம் போட்டு உட்காந்துக்க மட்டும் குரு கிடையாது. ஒருத்தங்களோட லைஃப் டெவலப் ஆகிறதுக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா நம்ம குரு தான், அந்த தன்மையில இருக்கிறோம். சரிங்களா? குருதட்சணைங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்துல இருந்துச்சு, குருதட்சணைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. பட் இப்ப வந்து குருதட்சணை மதிக்க மாட்டாங்க, குருவே மதிக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் தட்சணை எங்க கொடுக்கறது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது குருதட்சணை. சரிங்க. சரிங்களா? அதனால அது சொல்லுங்க உங்ககிட்ட. நீங்க குருதட்சணை கூட சொல்ல வேண்டாம், இந்த மாதிரி உங்களால என்ன ஃபீஸ் கொடுக்க முடியுமோ கொடுங்க, நான் டொனேட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. நீங்க அதை செய்யுங்க. சரிங்க, சொல்றேங்க. ஓகே, சூப்பர் சார். சோ அப்படி நீங்க செய்ய 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 என்ன ஆகும்னா உங்களோட வாழ்க்கை இன்னும் அடுத்த லீக் உயர ஆரம்பிக்கும். சரி, நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டீங்களே, அந்த என்ஜாய்மெண்ட் இன்னும் அதிகமாகும். சரிங்க சார். சூப்பர் சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, சரி. இப்ப இது எல்லாருக்கும் கிளியருங்களா? வேற ஏதாவது டவுட் இருந்தா இதுல கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். டேட் ஆஃப் பர்த் அண்ட் நேம், இதை வச்சு எப்படி ஒரு விஷயம் பார்க்கறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். தெரிஞ்சு முடிச்சிட்டோம்னு சொல்லாது. இட்ஸ் லேர்னிங், வி ஆர் லேர்னிங்.
சார் இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து என்ன பிறவி எண், என்ன கூட்டு எண், டேட் ஆஃப் பர்த்தில் பேரில் வந்து என்ன நம்பர் ரிப்பீட் ஆகுது அப்படின்றது மட்டும் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டாக சார்? ஆமாங்க சார். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். அதாவது நேம் நியூமராலஜி, நேம் வந்து நேமோட நம்பர்ஸும் பார்க்குறோம், அதே நேரத்தில் நேம்ல எத்தனை தடவை அந்த எண்கள் வருதுன்றதையும் கவனிக்கிறோம். சரி, ஓகே. மறுபடியும் சொல்றேன் நானு என்ன அப்படின்னு பார்த்தா, லைஃப் பாத் நம்பர்ங்கிறது நம்ம எப்படி நடக்கிறோம், நம்ம லைஃப் வந்து எப்படி கொண்டு போறோம்ன்றது லைஃப் பாத் நம்பர். சரிங்களா? டெஸ்டினி நம்பர்ங்கிறது வாழ்க்கை நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்க போகிறது, இப்படி சொல்லலாம். லைஃப் பாத் நம்பர்ங்கிறது நம்மளுடைய பாதை, டெஸ்டினி நம்பர்ங்கிறது நம்ம எதை அடைய போகிறோம், நேம் நம்பர்ங்கிறது நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கை, உலகம் நம்மளை எப்படி பார்க்கிறது, சமுதாயம் நம்மளை எப்படி பார்க்கிறது, நேம் போர்டு. உங்க நேம் பார்த்தோன்னா மற்றவங்க எப்படி உங்களை மதிக்கிறாங்க, அதற்காக நீங்க என்ன பண்றீங்க, இப்படி பார்க்கறது தான் நேம். அதுக்கப்புறமா இன்னொரு டெக்னிக் தான் இந்த நேம்ல வந்து ஒரே நம்பர் எத்தனை தடவை வருது பாக்குறது. சோ அதை பேஸ் பண்ணி நம்ம வாழ்க்கை அமைஞ்சிருக்கா. சிலருக்கு எல்லாமே ஒரு தடவை தான் வரும். சரிங்களா? எல்லாருக்குமே ஒரே ஒரு 4 எழுத்து 3 எழுத்து பேர்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு தடவை தான் வரும் அது. சில நேரங்கள்ல ஒரே பேரு எல்லாமே ஒரே எழுத்தா இருக்கும். அப்படியே பேர் சொல்லுங்க பாப்போம். ஒரே எழுத்து தான், ஐ மீன் ஒரே நம்பர் தான் இருக்கும், 4 எழுத்து 3 எழுத்து இல்ல 5 எழுத்துல இருக்கும் பேரு. சார் நான் சொல்லலாம் சார். சொல்லுங்க சார். கிருஷ்ணகுமார் பேரு. KRISH. ஓகே. NA. ஓகே. என்னுடைய பிறவி 11-2 கூட்டு எண் 2. ஓகேங்க. பிறவி எண் 2, விதி எண் 3, பெயர் எண் 34, கூட்டு எண் 7. இந்த பெயர் எண்ல நம்பர் 2 வந்து 4 வாட்டி வந்துருக்கு சார். பேர்ல நம்பர் 2 வந்து 4 வாட்டி வந்திருக்கு. ஆமா. ஓகே. அதே மாதிரி 1ஆம் நம்பர் 3 வாட்டி வந்திருக்குது. 1 3. ஓகே. 5ஆம் நம்பர் 2 வாட்டி வந்திருக்கு சார். ஓகே. 6ஆம் நம்பர் 1, சுக்கிரன் 1. 3ஆம் நம்பர் ஒரு தடவை. ஓகே, சூப்பர் சார். காம்பினேஷன் எப்படி சார்? இப்ப பெயர் எண்ல வந்து 34 டோட்டல் வருது. 7. அதோட கூட்டின் 7ங்கிறத அதை எடுத்துக்கணுமா, இல்ல ஒவ்வொரு லெட்டர்ஸ் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எது ஜாஸ்தி அதை எடுத்துக்கணுமா சார்? ஃபர்ஸ்ட் பேசிக்கா இது 3 தான் சார். உங்களுடைய பிறவி எண், விதி எண், நேம் நம்பர். அந்த 7ன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, கூட்டுத்தொகை. ஆமா, இது 3 பேஸ். ஓகே. இப்பதான் சொன்ன பார்த்தீங்களா, அதாவது உங்களுடைய லைஃப் பாத், அதாவது தேதி, நீங்க பிறந்த தேதி வந்து உங்களுடைய வாழ்க்கையோட பாதையை காமிக்கிறது. சரி. உங்களுடைய டெஸ்டினி நம்பர், உங்களுடைய விதி எண் வந்து நீங்க எங்க போய் சேர போறீங்கன்றத காமிக்குது. உங்க நேம் நம்பர் வந்து இந்த சமுதாயத்துல உங்களுடைய மத்தவங்க எப்படி உங்களை பார்ப்பாங்கன்னு காமிக்குது. சரிங்களா? இப்ப நேம்லயே எத்தனை நம்பர், ஒரு எண் எத்தனை தடவை வந்திருக்கு, ரிப்பீட் ஆயிருக்குன்னு கேட்கணும் அப்படின்னா, அதற்கு தகுந்த விஷயங்கள் நீங்க செய்யும் போது உங்களோட நேம் நல்லா இருக்கும், நல்ல பேரோட இருப்பீங்க. சரி சரி. நான் இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். நேம்ல வந்து ஒரே லெட்டர் ரிப்பீட்டட் எத்தனை வாட்டி வருது அதுக்கும் முக்கியம் பார்க்கணுங்கிறத. சரிங்க. கரெக்ட் தான் சார். நிறைய இடத்துல வந்து நியூமராலஜி வந்து இது 3 தான் சொல்லி கொடுப்பாங்க. நேம்ல பேர் எத்தனை வருதுல சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அந்த லெட்டர்ஸ் வர்றது. இப்ப நீங்க வந்து பேசிக்கா எப்படி இருப்பீங்க அப்படின்னா, மனசுல வந்து 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு குழப்பத்துல இருப்பீங்க, இல்ல தெளிவா இருப்பீங்க. வாழ்க்கை பூராவே குழப்பமா தான் சார் போச்சு. குழப்பத்துல இருப்பீங்க. குழப்பத்துல செய்யலாமா வேணாமான்னு இருப்பீங்க.
அந்த நாள் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னா கல்யாணத்துக்கு போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு போயிருக்கலாம்ல அப்படின்னு தோணும். ஒரு விஷயம் செய்யறதுக்கு கூட 1000 தடவை யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, செய்ய மாட்டீங்க. அப்படிதான் இருக்கீங்களா? செய்யலாமா வேணாமான்னு குழப்பம், செஞ்சதுக்கு அப்புறம் ஏன்டா செஞ்சோங்கிற குழப்பம், இப்படியே ஓடிது சார். எஸ், செஞ்சதுக்கு அப்புறம் ஏன்டா செஞ்சோன்னு இருக்கும். சப்போஸ் செய்யலாம், ஏன்டா செய்யலன்னு இருக்கும். ஆமா, இப்படிதான் சார் போயிடுச்சு. செஞ்சாலும் யோசிப்பீங்க, செய்யலாம்னு யோசிப்பீங்க. ஆமா சார். எஸ், உங்களுக்கு சில நம்பர் மிஸ் ஆகுது, அதை நம்ம பார்ப்போம். அடுத்த லெவல்ல போகும்போது எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும் நமக்கு. நன்றி. சரி, ஓகேங்க சார். சரி, இது கிளியரா எல்லாருக்குமே? இப்ப 4 சார் பெயர் கூட்டு எண் வந்து 36 வருது சார். 6 3 9. ஆமாங்க சார். அது என்ன சார்? அது செவ்வாய் இது வந்து அது இதுல லிஸ்ட்ல வரல. இது நேம்ல வராது சார். நேம் நியூமராலஜில அது வராது. அதாவது ஏபிசிடில வராது. 9ங்கிறது செவ்வாய். செவ்வாய்ங்கிறது உடல் சம்பந்தப்பட்டது. உடல் ஆரோக்கியம், ரத்தம், இது சம்பந்தப்பட்டது. சரி, ஓகேங்க சார். இதுல எல்லாருக்கும் அதாவது 4 விஷயம் பாக்குறோம் நம்ம. இப்ப என்னென்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய பிறவி எண், உங்க டேட் ஆஃப் பர்த், டேட் எந்த பிறவியில எந்த தேதியில பிறந்தீங்கன்றது ஒண்ணு. அடுத்தது விதி எண், உங்க டேட் ஆஃப் பர்த்தை மொத்தமா கூட்டுறீங்க. 20/1/2020 இப்படி வச்சுப்போமா? அதான் ஈஸியா இருக்கு கால்குலேட் பண்ணது. 2020 சரிங்களா? 2 + 1 3 + 2 5 + 2 7. புரியுதுங்களா? ரொம்ப கால்குலேஷன் ஈஸியா இருக்கிறத எடுத்துக்கிட்டேன். நீங்க உங்க டேட் ஆஃப் பர்த் கூட்டிக்கோங்க. அந்த மாதிரி கூட்டணும். கூட்டி அதுல வர ஆன்சர் கடைசியில வர சிங்கிள் டிஜிட். இப்போ ஒருத்தர் சொன்னார் 25 வருதுன்னு வச்சுக்கோங்க. 25 எடுக்கலாமான்னு கேட்டா 25 2 எடுக்கூடாது, 5 எடுக்கூடாது. 2 + 5 7 தான் எடுக்கணும். ஸோ கடைசியில வரக்கூடிய சிங்கிள் டிஜிட் நம்பர் அது விதி எண். இப்போ உங்க டேட் ஆஃப் பர்த்ல வந்து 22 வச்சுக்கோங்களேன். 23 வச்சுக்கோங்க. 23 வச்சுக்கோங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் 23. அப்ப 23ல 2ம் இருக்கு, 3ம் இருக்கு. இந்த 2 இந்த 3 எடுத்துக்கலாமான்னு கேட்டா, இது அடுத்த செகண்ட் நம்பர் 2 நம்பர் 3, அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூபிள் நம்பர். நம்ம சொல்றது இப்ப கத்துக்கிறது பிறவியன் விதி என்ன எடுக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர். அதுக்கப்புறமா அந்த டேட் ஆஃப் பர்த்ல ஒரே நம்பர் எத்தனை தடவை வருதுன்னு பாக்குறது, உங்க நேம்ல அந்த நம்பர் எத்தனை தடவை வருதுன்னு பாக்குறது, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அந்த இதுல வரும், செகண்ட்ல வரும். கடைசியில வர்றதுதான் அந்த டேட் ஆஃப் பர்த்ல 23 அப்படின்னா 2க்கும் 3க்கும் எடுக்கலாம் மட்டும். அது அப்புறமா பார்க்கலாம். அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஆரம்பத்தே சொன்னா. அதனால இப்ப தெளிவா நம்ம வந்து ஒன்னொன்னா பார்த்துட்டு போயிடலாம். இப்ப 23ஆம் தேதி பிறந்தீங்கன்னா 2 + 3 5, உங்க பிறவியின் 5 மொத்தமா கூட்டினா கடைசியில வரக்கூடிய சிங்கிள் டிஜிட் நம்பர் உங்களுடைய விதி எண். உங்க நேமுக்கு இது கொடுத்துரும். இதை பேஸ் பண்ணி உங்க நேம் வந்து எழுதி பார்க்கும்போது அதுல வரக்கூடிய கூட்டுத்தொகை வந்து அதுவும் கடைசி சிங்கிள் டிஜிட் வந்து உங்களுடைய நேம் நம்பர். அதுக்கப்புறமா உங்க நேம்ல ஒரே நம்பர் எத்தனை தடவை வருது அப்படின்னு பாக்குறது அது ரொம்ப முக்கியமானது. சரி, இப்ப ஒரே நம்பர் வர மாதிரி ஏதாவது பேர் சொல்லுங்க பார்ப்போம். இருக்கு, அந்த மாதிரி பேர் இருக்கு. ஒரே நம்பர் தான். க்ளூ என்ன கொடுக்குறேன்? 4 டிஜிட் நம்பர், 4 டிஜிட் பேரு சார். 4 டிஜிட்ல 4 எழுத்து இருக்கு சார். ஜெயா, JAYA எல்லாமே ஒண்ணுதான். அவங்க கூட்டுத்தொகை 4. JAYA 1 1 1 1 4. 4 என்னது? ராகு. டெக்னாலஜி 1 சூரியன். இவங்க எப்படி இருப்பாங்க? இவங்க சொல்றதா சட்டம், இவங்க வைக்கிறதா சட்டம், இவங்க நினைக்கிறதா நடக்கணும்ன்ற மாதிரி இருப்பாங்க. ராகு டெக்னாலஜில தான் சவுண்டா இருப்பாங்க. ஆனா லைஃப்ல வந்து நிறைய கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ராகு பகவான்கிறவரு வேற மாதிரி. டெக்னாலஜி நம்ம காமனா சொல்லிட்டு இருக்கோம், கொஞ்சம் கிரிட்டிக்கலானவர். இப்ப அவங்களோட டேட்டா பத்தி பேஸ் பண்ணி எடுக்கணும். ஏன்னா வெறும் நேம் மட்டும் எடுத்தீங்கன்னா 1 4 வராங்க. 1 சூப்பரா இருக்காங்க சூரியன்,
அதிகாரத்துவத்தோட இருப்பாங்க, நான் சொல்றதை நீங்க செய்யணுன்ற மாதிரி இருப்பாங்க. ராகு வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விடுவாங்க. அப்ப இங்க பேலன்ஸ் பண்றதுக்கு பிறவி எண்ணும் விதி எண்ணும் எடுக்கணும். அதுலயும் 1 4 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிலருக்கு இருக்கு 1ஆம் தேதி பிறந்திருப்பாங்க, கூட்டுத்தொகை விதி எண் கடைசியில பார்த்தா 4 இருக்கும், 1 4 தவிர வேற எதுவுமே இல்லை அவங்க லைஃப்ல. ரொம்ப டேமேஜா இருக்கும் அவங்க லைஃப். ஏன்னா வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைப்பாங்க. ஹையர் 1 சூரியன் சூப்பரா இருக்காரு, தன்னம்பிக்கை இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். பட் ஆனா பெரிய லெவல்ல டெவலப் ஆக முடியாது. ஏன்னா ராகு வந்து டெக்னாலஜி மட்டும் சொல்லிட்டு இருக்கோம், இன்னும் நிறைய இருக்கு. ராகுவை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல நம்ம நல்ல விஷயம் மட்டும் பயன்படுத்துவோம்னு பாக்குறோம். இப்ப ஸ்மக்லிங் பண்றது, கெட்ட விஷயங்கள் செய்யறது, இது எல்லாமே ராகு பகவான். இப்ப யூடியூப்னு எடுத்துக்கோங்களேன். யூடியூப்ங்கிறது ஒரு டெக்னாலஜி. யூடியூப்ல சினிமா பாட்டு இருக்கு, சாமி பாட்டு இருக்கு. லைஃப் டெவலப் பண்றது நிறைய விஷயங்கள் யூடியூப்ல இருக்கு, லைஃப் டேமேஜ் பண்றது நிறைய விஷயங்கள் யூடியூப்ல இருக்கு. இப்ப ராகு சூப்பரா இருந்தா லைஃப வந்து டெவலப் பண்றதுக்கான விஷயத்த பார்ப்பாங்க டெக்னாலஜில. ராகு கொஞ்சம் டவுனா இருந்தா லைஃப டேமேஜ் பண்றதுக்கான விஷயத்துக்கான டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி? சூரியன் சூப்பரா இருக்காரா, சூரியன் அங்க உச்சத்துல இருக்கும்போது இங்க டெக்னாலஜியை வச்சு லைஃப் டேமேஜ் பண்றதுக்கான விஷயம் வச்சாங்கன்னா இவங்க லைஃப் சீக்கிரம் டேமேஜ் ஆகும். இது அவங்களுக்கு 2 கிடையாது, மனநிலை ரொம்ப மோசமா இருக்கும். இப்ப 2 இருக்கு, இங்க ராகு அதிகமா இருந்தா 2 வந்து சரியா ஒர்க் ஆகாது. மனசு வந்து தப்பான விஷயங்கள் யோசிக்கும், சமாளிக்க முடியாது லைஃப. என்னடா நடக்குது என் வாழ்க்கையிலன்னு இருக்கும் அவங்களுக்கு. சரி, இதை பொறுமையா பார்ப்போம். இது அடுத்தது எப்படி பேலன்ஸ், இது ஊர்ல எல்லாரும் கிளியரா இருக்கு அப்படின்னா அடுத்த பேலன்ஸ் எப்படி பண்ண கொண்டு போகணும். நம்ம இதுல எல்லாம் கிளியரா, இதுல டவுட் வந்து கேட்டுக்கோங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து விதியன், பிறவியன், விதியன், அதுக்கப்புறம் நேம் நம்பர் தான். ஃபர்ஸ்ட் வந்து பிறவியன் சார். அதாவது பிறவியன், விதியன், நேம் நம்பர், அதுக்கப்புறம் நேம்ல எந்த நம்பர் வந்து அதிகமா வருது, இது 4 ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகே, சரிங்களா? செகண்ட் ப்ரையாரிட்டி உங்களுடைய ஃபர்ஸ்ட் 2 எழுத்து இருக்கு பாருங்க பேர்ல, ஆமா சார், அந்த எழுத்தோட நம்பர் செகண்ட் ப்ரையாரிட்டி. ஓகே ஓகே சார். யாராவது ஒருத்தர் வாங்க, இதுவரையிலும் வராதவங்க வாங்க. சார் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இப்போ நீங்கள் அந்த பிறவியன் விதியன் சொன்னீங்க, நேம்ல நம்பர் சொன்னீங்க, இது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டின்னு. அதே போல் அந்த நேம்ல எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுதுன்றது சொன்னீங்க, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஆனால் டேட் ஆஃப் பர்த்ல எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுதுன்றது கன்சிடர் பண்ணலாமா? செகண்ட் ப்ரையாரிட்டி, அதெல்லாம் செகண்ட் ப்ரையாரிட்டி. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகேங்க சார். இதுவரையிலும் வராதவங்க யாராவது வாங்க. ரமேஷ். ரமேஷ் சார் வாங்க சார். உங்க ஃபுல் நேம் சார்? ரமேஷ். ரமேஷ். இப்போ உங்களுடைய முதல் 2 எழுத்து RA, ரா. 2ங்கிறது, I mean 6ங்கிறது 2, ஏங்கிறது 1, 2 1. ஓகே, இந்த எழுத்தை வச்சு பார்க்கும்போது, RA என்ற எழுத்தை வச்சு பார்க்கும்போது 2 1. உங்க மனநிலை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா சார்? எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும் நீங்க ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கக்கூடிய ஆளா இருப்பீங்க. மனசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், தெளிவா இருக்கும், கான்பிடென்ட் அதிகமா இருக்கும். எஸ், ஏன்னா 2 1. சந்திரன் சூரியனா, சந்திரன் மனசு, சூரியன் வந்து ஆத்மகாரகன். தெம்பா எடுப்பீங்க, எது வந்தாலும் தெளிவா இருக்கும் உங்களோட முடிவு எல்லாமே. ஓகே, இப்ப உங்க டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் பேஸ் பண்ணி பாருங்க. உங்க டேட்டா, அதாவது பிறவியன், விதியன், உங்களோட நேம் நம்பர், பிறவியன் 1. சூப்பர் சார். விதியன் 8. விதியன் 8. அப்புறம் நேம் நம்பர் சார்? நேம் நம்பர் 2 சார். நேம் நம்பர் 2. அடுத்தது உங்களோட பேர்ல எந்த நம்பர் சார் அதிகமா வருது? 5 2 டைம்ஸ் வருது சார். 5 மட்டும் 2 டைம்ஸ் வருது. ஓகே, 5 இருக்கு, 2 இருக்கு, 1 இருக்கு, 4 இருக்கு. சூப்பர். அப்ப உங்களோட கிளாரிட்டி, டிஃபரெண்ட் எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க எவ்வளவு கிளாரிட்டி டிசிஷன் எல்லாமே எடுத்தாலும்
ஒரு மகிழ்ச்சியான திருப்தியான வாழ்க்கைன்னு உங்களுக்கு இருக்காது. ஆமாம் சார். வாழ்க்கையில திருப்தியே இல்லாம இருப்பீங்க. நீங்க உணவு சாப்பிட்டா கூட நல்லா இருக்கு, டேஸ்டா தான் இருக்கு, இருந்தாலும் சரி பரவாயில்ல விடு அப்படிதான் இருக்கு உங்களுக்கு. நீங்க ட்ரெஸ் பிடிச்ச ட்ரெஸ் போய் நீங்களே செலக்ட் பண்ணி எடுப்பீங்க, எல்லாமே எடுத்துட்டு வந்து வீட்டுல வந்து போட்டு பார்ப்பீங்க, நல்லா தான் இருக்கு. அது நல்லா இருக்குன்றதுக்கு நல்லா தான் இருக்குன்றது வித்தியாசம் இருக்கு. அந்த ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்பாக்சன் இருக்காது உங்களுக்கு லைஃப்ல. எஸ் சார். எஸ், சரிங்க சார். அந்த சாட்டிஸ்பாக்சன் வர்றதுக்கு என்ன பண்ணலாம், பரிகாரம் பண்ணிடலாம் நம்ம அடுத்தது பார்ப்போம். ஓகேங்க சார். சோ அப்ப கிளியர். சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் கிளியர் தானே. அடுத்த நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்க மொபைல் நம்பர் எழுதிக்கோங்க. மொபைல் நம்பர் தனித்தனியாக எழுதணும். 1 2 3 4 5 6 உங்க மொபைல் நம்பர் தனித்தனியாக எழுதிக்கோங்க. இது வரலாம் கத்துக்கிட்டதை அப்படி தனியா ஓரமா ஒதுக்கி வச்சிருங்க. மொபைல் நம்பர் மட்டும் தனியா எடுத்து எழுதுங்க. அதுவும் எந்த மொபைல் நம்பர் எழுதணும் அப்படின்னா, சிலர் 2 நம்பர் 3 நம்பர் யூஸ் பண்ணுவாங்க. அதுல நீங்க பேங்க் அக்கவுண்ட், ஆதாருக்கு, பேன் கார்டுக்கு, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் எழுதுங்க. வந்துடுறேன். எழுதிட்டு அதை கூட்டுங்க. இப்ப 9543னா 9 + 5 + 4 + 3 + 2 + 1 + 1 + 4 + 5 + அது மாதிரி கூட்டிட்டு கடைசியில வரக்கூடிய சிங்கிள் டிஜிட் நம்பர் எடுங்க. வந்துடுறேன். இப்ப மொபைல் நம்பரோட கூட்டுத்தொகை என்ன வருது? 9 வருது. ஒருத்தருக்கு 9 வருது. ஓகே. எனக்கு 1 வருது ஐயா. உங்களுக்கு 1. ஓகே மாஸ்டர், நான் இந்தியா நம்பர் தான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு 6 வருது மாஸ்டர். 6 வருது. ஓகே, சூப்பர். 9 வருது. ஓகே சார். எனக்கு 9 இந்தியா நம்பர் 9 வருது சார். ஓகே. இன்னொரு நம்பர் யூஎஸ் நம்பர் 8 வருது சார். 8. நீங்க அதிகமா எந்த நம்பர் யூஸ் பண்ணீங்க? பேங்க் அக்கவுண்ட் டீடைல் எல்லாமே இதுல வச்சிருக்கீங்க. டிரான்சாக்ஷன் இது இந்தியா அக்கவுண்ட்னா பேங்க் இந்தியா நம்பர் தான் சார். ஓகே, அதுல 9 வருது. ஓகே. நீங்க கிரீன் கார்டு ஹோல்டரா சார்? இல்ல சார், அது ப்ராசஸ்ல இருக்கு சார். ப்ராசஸ்ல இருக்கு. அப்போ ஓகே. அப்ப இந்தியா நம்பர் எடுத்துக்கலாம். இல்ல, பட் இன்னும் ப்ராசஸ்ல இருக்கு சார். ஓகே, அப்ப இந்தியா நம்பர் தான் எடுக்கணும் அப்போ உங்களுக்கு. சரிங்க சார். ஓகே. இப்போ உங்க மொபைல் நம்பரோட கூட்டுத்தொகை பார்த்துட்டீங்க. அதுல
உங்க மொபைல் நம்பர்ல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகுதா? 8 2 தடவை வருது ஐயா. 8 2 தடவை வருது. 2 தடவை வருது. ஓகே 2 தடவை வருது. 8 2 தடவை வருது. ஓகே 8 2 தடவை வருது. 2 2 தடவை வருது. 2 2 தடவை வருது. 2 2 3 2 2 தடவை வருது. 3 2 தடவை வருதுங்களா? ஆமா. சரி, அந்த மாதிரி நம்பர்லாம் தனியா எழுதி வச்சுக்கோங்க. சரிங்க ஐயா. ம் மிச்சதெல்லாம் ஒண்ணுதான். 1 4 6 9 எல்லாம் ஒரு தடவை தான் வருது. அது ஓகே, ஒரு தடவை வர்றது ஓகே. மோர் தென் 2 டைம்ஸ், அதாவது 2 பிளஸ் மோர் தென் 2 டைம்ஸ் வர நம்பர்ல தனியா எழுதி வச்சுக்கோங்க. 2 3 8 2 டைம்ஸ் அவ்வளவுதான். 2 3 8 2 டைம்ஸ். ஓகே ஓகேங்க சார். அதான் மேக்ஸிமம். ஓகே ஓகே, மற்றவர்களுக்கு சார் எனக்கு கூட்டுத்தொகை 8 வருதுங்க சார். டோட்டல் 8 வருது. மொபைல் நம்பரோட கூட்டுத்தொகை 8 வருது. 8 4 2 வந்து ரிப்பீட் ஆகுது. 2 டைம்ஸ் 8 தடவை 2 தடவை ரிப்பீட் ஆகுது. 4 வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகுது. ஆமா ஆமா. ஓகேங்க சார், சூப்பர். மற்றவர்களுக்கு சார் எனக்கு 9 வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. 4 வந்து 2 டைம்ஸ் சார். 9 வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. கூட்டுத்தொகை 9 கரெக்ட்டுங்களா? கூட்டுத்தொகை 9 தான் சார். ஆமா சார். ஓகே. மாஸ்டர் எனக்கு 8 2 வாட்டி repeat ஆகுது. 8 4 2 வாட்டி, அப்புறம் Okay. 6 2 வாட்டி மாஸ்டர். 6 2 வாட்டி. கூட்டுத்தொகை மேடம் ஆட் பண்ணும்போது 6 மாஸ்டர். 6. 6. ஓகே, வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எனக்கு கூட்டு எண்ணு 1 சார். சரிங்க சார். 1 வந்து 3 வாட்டி வருது சார். 5 2 வாட்டி, 9 2 வாட்டி. ஓகே, 1 வந்து 3 தடவை வருதுங்களா? சரி, ஓகே, சூப்பர் சார். சரி, இப்ப நியூமராலஜி, இப்போ இந்த மொபைல் நியூமராலஜி பொறுத்தவரை 2 விஷயம் எடுக்கணும். ஒண்ணு, நம்ம கூட்டுத்தொகை வருது பாத்தீங்களா, அந்த நம்பர். அடுத்தது எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதுன்றது. இப்ப செந்தில்குமார் சார் என்ன சொல்றாருன்னா, கூட்டுத்தொகை 1 வருது, கரெக்டுங்களா? ஆமா சார். ஓகே, உங்க மொபைல் நம்பர்ல 1 வந்து 3 தடவை இருக்குன்னு இருக்கீங்க. ஆமா சார். இப்ப அவரோட மொபைல் நம்பரை பொறுத்தவரையில 1 வந்து 4 தடவை இருக்குன்னு அர்த்தம். மொபைல் நம்பர்லயே 1 3 தடவை வருது. கூட்டுத்தொகை 1, அப்ப டோட்டலா 4 1 இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? புரியுது சார். எஸ். இப்ப மஞ்சுளா மேடம்க்கு என்னன்னா 6 எத்தனை தடவை மேடம் வருது? நீங்க 6 வந்து 2 வாட்டி வருது மாஸ்டர். அப்புறம் கூட்டுத்தொகையும் 6. கூட்டுத்தொகை 6. அப்போ உங்க மொபைல் நம்பர் பொறுத்தவரை 6 3 தடவை இருக்குன்னு அர்த்தம். ஓகே மாஸ்டர். ஓகே, இப்ப வேற யார் 9 சொன்னீங்களே? 9 கூட்டுத்தொகை 9 2 தடவை 3 தடவை வருது நீங்களே. சார் எனக்கு சார் இப்போ மொத்தம் 4 டைம் வருது சார். ஆமா, மொத்தம் அப்ப கூட்டுத்தொகை சேர்த்தா 4 தடவை வருதுங்களா? ஆமாங்க சார் சார். எனக்கு வந்து மொத்த கூட்டுத்தொகை 8 சார். 8 2 முறை வருது. 3 முறை 8 வருது. அப்ப 3 முறை 8 வருது, நான் கணக்கு அது. சரிங்களா? அப்ப இது கிளியரா எடுத்துக்கிட்டோம் நம்ம. இது கிளியர் தானே? அடுத்த கிளாஸ் கிளியர். ஓகே, அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம வந்து லோஷோ கிரிட்னு ஒரு டெக்னாலஜி நம்ம கத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளவு விஷயங்கள் தேவைப்படுகிறது. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா லோஷோ கிரிட் கத்துக்கிட்டு ஈஸியா அதில் கால்குலேட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம. ஓகே, இதுவரையிலும் நம்ம கத்துக்கிட்டதுல வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? வணக்கம் சார். வணக்கம் சார். சார் அந்த இது கேட்டீங்களா, 6 வந்ததுல இருக்க இப்போ மொபைல் நம்பர்ல வந்து 6 வந்து 3 முறை ரிப்பீட் ஆகுது. ஓகே, மொபைல் நம்பர் 6 3 தடவை ரிப்பீட் ஆகுது. அப்புறம் 9 வந்து 2 முறை, 4 வந்து 2 முறை ரிப்பீட் ஆகுது சார். ஓகே, கூட்டுத்தொகை சார்? கூட்டுத்தொகை 1 சார். 1. ஓகே, நீங்க அந்த மொபைல் நம்பர் தான் நீங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்றீங்களா? அக்கவுண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பேங்க்ல இருந்து பல வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே, சரி, ஓகேங்க சார். ஓகே. ஸோ அதுதான் உங்களை வந்து ஓரளவு காப்பாத்திட்டு இருக்கப்ப பொருளாதாரத்தை வந்து கடன்றதால அப்பப்ப கடன் அடைச்சிக்கிட்டே ஏதோ ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குது உங்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது இன்னொரு டெக்னாலஜி இருக்கு. மொபைல் நம்பருக்கு தனி டெக்னாலஜி இருக்கு. அதை நம்ம அதுக்கப்புறம் கத்துப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ லோஷோ கிரிட் வச்சு கத்துப்போம், அதுக்கப்புறம் அதை கத்துப்போம், பார்ப்போம். ஓகே சார்.
உங்களுக்கு உங்க காப்பாத்திட்டு இருக்கிறது உங்க மொபைல் நம்பர் இப்ப காப்பாத்திட்டு இருக்கு. ஓகே, 6 இருக்கு. இதுக்கான பரிகாரமும் நம்ம கத்துப்போம். சரி, சொல்லுங்க மேடம். மாஸ்டர் இப்போ வந்து இப்போ இங்க நான் ஒரு நம்பர் யூஸ் பண்றேன் மாஸ்டர். அப்ப அது நான் எடுக்க கூடாதா மாஸ்டர்? அது நான் ரொம்ப ரேரா தான் எடுப்பேன், இல்லனா நான் யூஸ் பண்ண மாட்டேன். அப்ப நீங்க அது ரொம்ப ரேரா யூஸ் பண்ற நம்பர் எடுக்க வேண்டாம் மேடம். ஓகே மாஸ்டர். இப்போ இப்போ என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா நம்பரே இல்ல மாஸ்டர். இந்த நம்பர் மட்டும் தான் இருக்கு. அப்ப இதுதானே எடுத்துக்கணும்? ஆமா, இது மட்டும் தான் எடுக்கணும் இப்ப. ஓகே ஓகே மாஸ்டர். அப்புறம் வந்து எனக்கு இந்தியா நம்பரே 2 இருக்கு மாஸ்டர். ஓகே. அது இந்த நம்பர் தான், பட் நான் இப்ப எடுத்திருக்க நம்பர் தான் 90% யூஸ் பண்றேன். அது வந்து ஒன்லி ஆதார் கார்டுக்கு மட்டும், ஆதார் கார்டு அண்ட் ஒரு பேங்க் அக்கவுண்டோட லிங்க் ஆயிருக்கு மாஸ்டர், அவ்வளவுதான். பட் அது நான் இதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்றேன் அதை. ஓகே, மேஜரா நீங்க அவுட் கோயிங் பேசுறது மத்தபடி பேங்க் எல்லாமே இந்த நான் இப்ப எடுத்திருக்க நம்பர் தான் மாஸ்டர். ஓகே, அந்த நம்பர் தான் மேடம் கரெக்டா எடுத்துக்கணும். ஓகே மாஸ்டர். ஓகே மாஸ்டர். ஓகே, சிலர் வந்து 2 நம்பர் வச்சிருப்பாங்க. ஒன்னு பர்சனல் நம்பர் வச்சிருப்பாங்க, சில அபிஷியல் நம்பரா வச்சிருப்பாங்க. அபிஷியல் நம்பர் அப்படின்னா இப்ப பிசினஸ் பண்றாங்கன்னா பிசினஸ்க்காக ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க. பர்சனலா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு மட்டும் ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க. அதுல எந்த நம்பர் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டா சிலர் இப்படி வச்சிருப்பாங்க. அபிஷியல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தனி நம்பர் வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீலிங் ஹேண்ட்ஸ் அப்படின்னா ஹீலிங் ஹேண்ட்ஸுக்கு தனி அக்கௌண்ட் நம்பர் இருக்கு, அக்கௌண்ட்டுக்கு தனி நம்பர், மொபைல் நம்பர் இருக்கு. இது ஒன்லி அபிஷியல் பர்பஸ்க்காக நான் ஒரு நம்பர் யூஸ் பண்றேன். சரிங்களா? என்னோட பர்சனல் அக்கௌண்ட் ஒன்று இருக்கு. பர்சனல் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, அப்புறம் என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு, என்னோட ஆதார் கார்டுக்கு தனி நம்பர் இருக்கு, மொபைல் நம்பர். இந்த மாதிரி வச்சிருக்கிறவங்களும் உங்களுடைய பிசினஸ் குரோத்துக்கு அபிஷியல் நம்பரை பார்க்கணும், உங்களோட இண்டிவிஜுவல் குரோத்துக்கு உங்க பர்சனல் நம்பரை பார்க்கணும். அந்த மாதிரி யாராவது வச்சிருந்தீங்கன்னு சொல்றேன். சரிங்களா? அது மாதிரி 2 நம்பர் வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, அந்த பிசினஸ்க்கான ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, அந்த பிசினஸ்க்கு பேன் கார்டு இருக்கு, அந்த பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி வாங்கியிருக்கீங்க, அதுக்கு ஒரு நம்பர் வச்சிருக்கீங்க, பிசினஸ் கால்ஸ் எல்லாமே அந்த நம்பர் தான் பேசுறீங்க அப்படின்னா அது தனி, அது பிசினஸ் குரோத்துக்கு அதை பார்க்கணும். உங்க இண்டிவிஜுவல் லைஃப் ஒன்று வச்சிருக்கீங்க, என்னோட பர்சனல் அக்கௌண்ட் ஒன்று இருக்குங்க, எனக்கு பர்சனலா பேன் கார்டு இருக்கு, எனக்கு பர்சனல் ஆதார் கார்டு இருக்கு, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் பேசுறதா இந்த நம்பர் தான் பேசுவேன்றது ஒரு நம்பர் இருக்கு. அப்ப இந்த நம்பர் அப்ப நீங்க வந்து எதுக்கு நீங்க வந்து லைஃப்ல டெவலப் ஆக போறீங்க? உங்க லைஃப்ல டெவலப் பார்க்க போறீங்களா, இல்ல பிசினஸ் டெவலப் பண்ண போறீங்களா அப்படின்னும் போது அதுக்கு தனித்தனியா பார்க்கணும். இந்த மாதிரி வச்சிருக்கிறது ரொம்ப ரேரா தான் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி யார்கிட்ட இருக்குங்களா தனித்தனி நம்பர்? ஓகே, அந்த மாதிரி இல்லைன்னா ஓகே, இது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. வேற யாருக்காவது பாக்குறதா இருந்தா சொல்லுவாங்க, என்கிட்ட 2 நம்பர் இருக்குங்க, நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பிசினஸோட அக்கௌண்ட் எல்லாமே பேங்க் அக்கௌண்ட், பேன் கார்டு, ஜிஎஸ்டி எல்லாமே அதுல இருக்குங்க, இது என்னோட பர்சனல் நம்பர், என்னோட பர்சனல் அக்கௌண்ட், பர்சனல் அது என்ன சொல்லுவாங்க, பர்சனல் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு, பால் கார்டு, எல்லா கார்டுக்கும் இந்த நம்பர் தாங்க இருக்கு, விசிட்டிங் கார்டுலாம் இந்த நம்பர் தான், அது பர்சனல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா சார் பிசினஸ்க்கு ஒன்று, பர்சனலுக்கு ஒன்று தனியா இருக்கு சார். ஓகே, பிசினஸ்னா பிசினஸோட அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட்டுக்கெல்லாம் அந்த நம்பர் தான் இருக்குங்களா? ஆமாங்க சார். பிசினஸோட உங்களுக்கு அங்க பேன் கார்டு என்ன வேணுமோ அந்த டீட்டெயில் எல்லாமே அந்த பர்சன் அந்த ஆஃபீஸ் நம்பர் தான் இருக்கு. ஆமாங்க சார். ஓகே, உங்களுக்கு பர்சனல் அப்படின்னும் போது உங்களோட பர்சனல் அக்கௌண்ட், பேன் கார்டு, ஆதார் கார்டு, விசிட்டிங் கார்டு, பால் கார்டு அது தனியா இருக்கு. ஆமாங்க சார். ஓகே, அப்போ உங்களோட இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்டுக்கு தனியா எடுத்து பாருங்க, ஆஃபீஸ் டெவலப்மெண்ட் தனியா எடுத்து பார்க்கணும். ஓகேங்க சார். சரி, இப்போ நீங்க ஆஃபீஸ் வச்சிருக்கிறதுனால உங்க ஆஃபீஸோட நேம் எழுதி அந்த ஆஃபீஸ் நேமோடய நியூமராலஜி பாருங்க. ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ண டேட் ஒன்று வச்சிருப்பீங்கல்ல, ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, ஆமாங்க சார். அதுதான் அந்த ஆஃபீஸோட டேட் ஆஃப் பர்த். ஓகே. எந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ணுமோ அது இந்த டேட் ஆஃப் பர்த். அதான் டேட் ஆஃப் பர்த்.
எந்த நேம் வச்சிருக்கீங்களோ அந்த நேம் நம்பர், அந்த நேம்ல எத்தனை நம்பர், எந்த நம்பர் திரும்ப 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 வருதோ அதையும் எடுத்துக்கோங்க. ஓகேங்க சார். ஓகே. ஓகேங்களா? இப்போ உங்க நேம், உங்களோட பர்சனல் நேமுக்கு தனியா பாக்குறீங்க, உங்களோட ஆபீஸுக்கும் தனியா பாக்குறீங்க. புரியுதுங்க சார். புரியுது. ஓகே மஞ்சு மேடம், இனிமேதான் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா மேம். ஆமா சார். அப்ப இனிமே நீங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பிசினஸ்க்கு பேர் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல மாஸ்டர், இனிமேதான் மாஸ்டர் அதெல்லாம். ஓகே, அந்த நேம் எதுல வரணும், அந்த என்ன ப்ராடக்ட் பேஸ் பண்ணி வைக்க போறீங்க, என்ன ப்ராடக்ட்டுக்காக வைக்கிறீங்க, அதுக்கெல்லாமே நேம் செலக்ட் பண்ணி எடுக்கணும். ஓகே மாஸ்டர். அதுக்குன்னு ஒரு மொபைல் நம்பர் வாங்க போறதா இருந்தா அந்த மொபைல் நம்பர் எப்படி இருக்கணும், ம். அந்த எந்த டேட்ல ஆரம்பிச்சா அது கரெக்டா இருக்கும், இது எல்லாமே பார்த்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ம். உங்க லைஃப், உங்களுடைய பிசினஸ் வந்து நீங்க வந்து சொல்லி கொடுக்குற தன்மையில இருப்பீங்க, நீங்க 4 பேர் வேலை வாங்குவீங்க. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க, இப்ப நான் தானே ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், புதுசா ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அப்ப புதுசா ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க நீங்க. என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? புரியல தானே? ஆமா மாஸ்டர். எனக்கே புரியலையே. ஓகே, இப்ப நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னும் போது அந்த பிசினஸ்க்கான நேம் எது வைக்கணும், எந்த எழுத்துல ஆரம்பிக்கணும், அந்த நேம் எதுவாக இருக்கணும். அடுத்து அந்த பிசினஸ்க்கு தனியாக ஒரு மொபைல் நம்பர் வாங்கும்போது அந்த மொபைல் நம்பர் எந்த மாதிரியான, எந்த நம்பர் காம்பினேஷன் இருந்தா அந்த பிசினஸ் சீக்கிரம் டெவலப் ஆகும், ஓகே மாஸ்டர். எந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ணா அந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா டெவலப் ஆகும், இது எல்லாமே நம்ம பார்த்து பண்ணும்போது ஸ்டார்டிங், உங்க பிசினஸ் ஸ்டார்டிங் டே 1ல இருந்தே உங்க பிசினஸ் நல்ல ஹை பீக்ல போயிட்டு இருக்கும். ஓகே மாஸ்டர். புரியுது மாஸ்டர். ஓகே மேடம், இவ புரிஞ்சிச்சா? ஏன்னா எனக்கும் புரிஞ்சிருச்சு. எனக்கும் புரிஞ்சிருச்சு மாஸ்டர். அப்போ ஓகே. ஓகே ஓகே மாஸ்டர். தேங்க் யூ மாஸ்டர். எஸ், சார் அந்த மொபைல் நம்பர் சொன்னீங்க சார், சொல்லுங்க மேடம். அதுல அடிஷ்னல் நம்பர் வந்து இப்போ அது நம்ம நேம்ல தான் கண்டிப்பா இருக்கணுமா? இப்போ இப்போ ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆட் ஆன் நம்பர் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம நேம்ல இருக்காது, ஆனா அந்த நம்பரை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அடிஷனல் நம்பர் சொன்னீங்களா, பேசிக்கா யூஸ் பண்ண நம்பரேவா? அடிஷ்னல் நம்பர். உங்களுக்கு 2 மொபைல் நம்பர் இருக்கு, அதுல முதல் நம்பர் உங்க நேம்ல இருக்கு, ஆமா. இன்னொரு நம்பர் அடிஷனல் நம்பர் உங்க ஹஸ்பண்டோட நேம்ல இருக்கு. இல்ல அது வந்து என்னன்னா ஆபீஸ்க்காண்டி ஆபீஸ் உள்ள மெம்பர், ஸ்டாஃப் மெம்பர் நேம்ல தான் வாங்கினது, அவங்க நேம்ல தான் இருக்குது, ஆனா நான் அபிஷியலுக்காண்டி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களோட பேங்க் அக்கவுண்ட், ஆதார், பேன் கார்டு, பால் கார்டுல எந்த நம்பர்ல இருக்கு, எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க மேடம்? அது என்னோட நேம்ல இருக்கிறது தான் சார் யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப அந்த நம்பருக்கு மட்டும் பாருங்க மேடம். ஓகே சார். சரி, இப்போ நீங்க இன்னொரு நம்பர் அடிஷனல் நம்பர் யூஸ் பண்றேன்னு சொன்னீங்க, அது பிசினஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அபிஷியல். ஓகே, அபிஷியலுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அபிஷியல் அப்படின்னா பிசினஸ் சம்பந்தப்பட்ட, ஆபீஸ் சம்பந்தப்பட்ட, ஆபீஸ் நீங்க ஒர்க் பண்றீங்களா, பிசினஸ் பண்றீங்களா? சார் ஒர்க்கிங் சார், ஐஓபி. ஒர்க்கிங் பண்றீங்க, அதுல தனியா பிசினஸ் ஏதாவது சைட் பிசினஸ் ஏதாவது பண்றீங்கன்னு கேக்குறேன். அதெல்லாம் இல்ல சார். ஓகே, இப்போ நீங்க வந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, உங்க ஆபீஸ்ல வந்து அடிஷனல் நம்பர் கொடுத்து வச்சிருக்கீங்க. ஆமா சார். உங்களை கான்டாக்ட் பண்ணதா அந்த நம்பர் தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஆமா. சரி, ஓகே, அதை நம்ம பெருசா எடுக்க வேண்டாம் மேடம். சரி சார். ஓகே சார். ஏன்னா இது உங்களோட இண்டிவிஜுவல் குரோத் தான் பாக்குறோம். சரி, ஏன்னா சில பேருக்கு இந்த மாதிரி அடிஷனல் நம்பர் வந்து அவங்க நேம்ல இல்லாம இருப்பாங்க இல்லையா, நீங்க இந்த கிளைண்ட் வந்தாங்கன்னா எப்படி டீல் பண்ணணும் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுக்காண்டி டவுட் கேட்டேன் சார். கரெக்டா தான் சொன்னீங்க. இப்ப அடுத்த கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன், மெயின் நம்பரே வேற ஒரு நேம்ல இருந்தா என்ன பண்ணுவீங்க? இப்படியும் சூழ்நிலை கிரியேட் ஆகும்ல, மெயின் நம்பரே வேற ஒருத்தரோடது, வேற ஒரு நேம்ல இருக்கு. ஓகே. அப்ப உங்களுக்கும் தனியா நம்பர் எடுத்தாகணும். எஸ். ஓகே சார். ஓகே. சரிங்களா? இப்ப நான் எடுக்க முடியாது, நான் 15 வருஷமா இன்னொரு பேர்ல நேம், வேற ஒருத்தரோட பேர் எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்ப எங்க அம்மாவோட நம்பர் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க,
எங்க அம்மா பேர்ல மொபைல் இருக்கு, நம்பர் இருக்கு. எங்க அம்மாவோட மொபைல் நம்பர் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 10 வருஷமா தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன பண்றது? ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு, அமேசான், பிளிப்கார்ட் எல்லாத்துலயும் அந்த நம்பர் தான் யூஸ் பண்ணி வச்சிருக்கேன். புது நம்பர் எடுத்தா எல்லாத்துலயும் போய் மாத்திட்டு இருக்க முடியாது. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, புது நம்பர் எடுத்துட்டு 6 மாசம் கூட டைம் எடுத்துக்கிட்டோம், 1 வருஷம் கூட டைம் எடுத்துக்கிட்டோம், ஒண்ணா நம்பர் மாத்திக்கிட்டே வரணும் அவங்க. சரிங்களா? நிறைய பேர் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு ராசியான நம்பர், எங்க அம்மாவோட நம்பர் சென்டிமெண்ட் நம்பர், எனக்கு இது நல்ல டெவலப்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. நான் மாசம் 10 ரூபாய் சம்பாதிச்சுதான் இப்போ 100 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்னா நிறைய சென்டிமெண்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்ப அவங்ககிட்ட என்ன சொல்லணும்னா, சென்டிமெண்ட் நம்பர் அப்படியே இருக்கட்டும். இப்ப என்னோட நம்பர் வந்து எல்லாமே என் பேர்ல தான் இருக்கு. ஆனா ஒரு நம்பர் வந்து என்னோட அபிஷியல் நம்பர், பர்சனல் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது போட்டிருந்தேன் நம்பர். அப்ப எனக்கு ஒரே நம்பர் தான், மொபைல் நம்பர் ஒரே மொபைல் நம்பர் தான் இருந்துச்சு. பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, ஆதார் எல்லாத்துக்குமே அந்த ஒரு நம்பர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுல ரொம்ப முக்கியமா யூடியூப்ல அந்த நம்பர் தான் போட்டு வச்சிருந்தேன். பழைய யூடியூப், பழைய சேனல், 5 வருஷம் சேனல்ல பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் தான் இருக்கும். இப்ப நான் புது நம்பர் எடுத்தாலும் அந்த நம்பரும் கையில வச்சிருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கும் அந்த யூடியூப், பழைய யூடியூப் பார்த்துட்டு கால் பண்றவங்க இருக்காங்க எனக்கு. அதனால அந்த நம்பர் தனியா வச்சிருக்கிறேன். அதை மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். மற்றெல்லாம் ஆஃபீஸ் நம்பர் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கணும் நம்ம. சரிங்களா? அது மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட் நம்பரும் தனியாக வச்சுக்கோங்க. அதை உங்களுக்கு ஆஃபீஸ்க்குன்னு தனி நம்பர் எடுத்துக்கோங்க, பர்சனலுக்கு தனி நம்பர் எடுத்துக்கோங்க, உங்கள் பேர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லணும். சரிங்களா? சொல்லுங்க மேடம், நீங்க எதாவது சொல்லுவீங்க மேடம்? மாஸ்டர் என்னுடைய நம்பரும் என்னோட பிரதர் பேர்ல தான் இருக்கு மாஸ்டர். சூப்பர் மேடம், வாவ், ஐ லைக் இட். ஏன் பேர் ப்ரீபெய்ட் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, போஸ்ட்பெய்ட்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமான்னு கேளுங்க. நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா நீங்க நேர்ல வந்து பார்க்கணும், உங்க கை ரேகைலாம் வைக்கணும். அது எங்க மாஸ்டர் இன்னொரு 1 வருஷத்துக்கு வர்ற மாதிரி இல்ல மாஸ்டர். சரி, இப்போதைக்கு இப்போ யூஸ் பண்ணுங்க, பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகே மாஸ்டர். இப்ப என் பேர்ல இருக்க நம்பர் பாத்தீங்கன்னா 7 வருது மாஸ்டர், கூட்டு எண்ணு. ஆனா அதை யூஸும் நான் பண்றது இல்ல அவ்வளவா. யூஸ் பண்றது இல்ல. ஓகே, நீங்க சொல்லுங்க ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்றது, அந்த நம்பரா? அது வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் நான் அவ்வளவா எடுக்கவே மாட்டேன் மாஸ்டர். அந்த அக்கௌண்ட் ஜஸ்ட் ஆதார் கார்டு கூட லிங்க் ஆயிருக்கு மாஸ்டர். எங்க 3 பேரோட ஆதார் கார்டும் அந்த நம்பர்ல தான் லிங்க் ஆயிருக்கு. ஓகே ஓகே ஓகே, அதுக்காக தான் வச்சிருக்கேன். சரி ஓகே. 7 வருது, கேது. சரி பாப்போம், கேது வருது. இருக்கட்டும், அந்த நம்பர் இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஓகே மாஸ்டர். ஓகே ஓகே மேடம். சார் சொல்லுங்க சார். சார் இப்போ எனக்கு இந்த பிசினஸ் நேம் அதுவும் 6 வருது சார். அப்ப ஸ்டார்ட் பண்ணது அதுவுமே 6 வருதுங்க சார். டேட் சார், எந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ணீங்க? டிசம்பர் 23, 2023 சார். டிசம்பர் 23னா 5 வருது, 5 புதன். ஓகே, பிளஸ் கூட்டுத்தொகை மொத்தம் 6 வருதுங்களா? ஆமா சார், கூட்டத்தொகை 6 வருது. நேம், அந்த நேமை வச்சு பண்ணும்போது கூட்டத்தொகை 6 வருது சார். ஓகே. அந்த நேம்ல எந்த நம்பர் சார் ரிப்பீட்டடா வருது, அதிகமா வருது? அந்த நேம்ல வந்து பாத்தீங்கன்னா 1 வந்து 4 டைம் வருது சார். அதுக்கப்புறம் 4 வந்து 3 டைம் வருது சார். 4, ஓகே. 5 2 டைம் வருது சார். சரி ஓகேங்க சார். இப்போ வந்து உங்களோட பிசினஸ்ல வந்து நல்ல வருமானம் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும், அது என்ஜாய் பண்ண முடியாது. ஓகே ஓகே. அது உங்க கைக்கு வந்து சேருமானம் பெருசா வந்து சேராது. ஆனா நல்ல ப்ராஃபிட், நல்ல பிசினஸ் நல்லா ரொம்ப போகுது. எஸ் இஸ் கோயிங் குட் இயர். பட் ஆனா ப்ராஃபிட் பெருசா, அப்புறம் என்ன பிசினஸ் நல்லா போகுது? இப்போ உதாரணத்துக்கு என்ன சார் பண்றது, எக்ஸ்போர்ட் பண்ணனும். சொல்றேன் சார். இப்போ நான் உதாரணத்துக்கு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, உங்க பிசினஸ் வந்து நீங்க ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கி 110 ரூபாய்க்கு விற்பீங்க. அந்த 10 ரூபாய் வந்து அந்த இடத்துக்கான வாடகை, கரண்ட் பில், அங்க இதுக்கே சரியாயிடும். ஆமாங்க சார். ஆனா பிசினஸ் நல்லா போகும், மாசத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு போகும்.
1 கோடி 10 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் வரும். 10 லட்சம் ரூபாய் வந்து கிட்டத்தட்ட உங்க வாடகை, அங்க எம்ப்ளாயிஸ்க்கு இதுக்கே செலவாயிடும். ஆனா மத்தவங்க பார்வையில நல்ல பிசினஸ், டெய்லி கஸ்டமர் வராங்கப்பா, 1 கோடி ரூபாய்க்கு உனக்கு டேர்ன் ஓவர் ஆகுது, அப்புறம் என்ன, 10 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் வருது, அப்புறம் என்ன. ஆனா எல்லா செலவும் அங்க போயிடும். ஆமாங்க சார். கையில கடைசியில பார்த்தா லாபம்னு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு 10,000 20,000 நிற்கும். ஆனா பிஸியா இருப்பீங்க எப்ப பார்த்தாலும். ஆமாங்க சார். ஓகே, அதுக்கு என்ன பண்றான் பண்ணலாம் சார், சொல்றேன் நான், பரிகாரம்லாம் இருக்கு, பண்ணலாம். ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகேங்க சார். இப்ப 6 வருதுன்னு சார், நல்லா கவனிச்சுக்கோங்க. சார் வந்து இப்ப 6 வருதுன்னு, 6 சுக்கிரன் சூப்பரா இருக்காரு. கூட்டுத்தொகை விதியும் 6 லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்கறதா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. விதி என்ன தானே, டெஸ்டினேஷன் தானே, லாபம் தானே. பேரும் 6 வருது, பேரும் சூப்பரா இருக்கு. எல்லாமே சமுதாயத்திலயும் நல்ல ஒரு பேரோட இருப்பாங்க. ஆனா இவரோட ப்ராஃபிட்னு பார்த்தா கம்மியாக இருக்கும். இண்டிவிஜுவல் ப்ராஃபிட் அது கம்மியாக இருக்கும். அதே மாதிரி எதனாலங்க சார், எப்படி சார் அந்த நம்பர் வச்சு சொல்றோமே எப்படிங்க சார் இது? ஆமாங்க சார். அதே மாதிரி நம்பர் 1 அதிகமா இருக்குனாரு, நேம்ல வந்து நம்பர் 1 அதிகமா இருக்குனாரு. 1 அதிகமா இருந்தாலே இவங்க கூட காம்படிட்டிவ் யார் பண்ணாலும் இவர் தான் சூப்பரா இருப்பாரு. காம்படிஷன் இருக்கதான் செய்யும், இருந்தாலும் சூப்பரா நிற்பாங்க. கம்பெனி சூப்பரா நிற்கும், நடக்கும், எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். எல்லாமே பெர்ஃபெக்ட்டுங்க. ஆனா கடைசியில வருமானம் நமக்கு ப்ராஃபிட் தானே வேணும். அது கொஞ்சம் அப்படியே பேலன்ஸா போயிட்டு இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இப்போ 1 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் ஆகுதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் வரணும். சரிங்களா? அதுதான் பிசினஸ். 10 லட்ச ரூபாய் வருமானம் வருது, ப்ராஃபிட் 10,000 ரூபாய் தான் வருது. வருமானத்துக்கும் ப்ராஃபிட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லா செலவுகளும் போக மிச்சம் கடைசியில எவ்வளவு நிக்குதோ அதுதான் நம்ம ப்ராஃபிட். எல்லா செலவும் பண்றதுக்கு எவ்வளவு பைசா வருதோ அது வருமானம். புரியுதுங்களா? போட்ட காசை முதல்ல எடுக்கிறது அந்த, இப்ப 1 கோடி ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்குறாரு, 1 கோடி 10 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாரு. 1 கோடி ரூபாய்ங்கிறது ப்ராடக்ட் வாங்கினதுக்கான பைசா. அதுல அது முதல் அதுல கை வைக்க கூடாது, அதை அப்படியே வச்சிடறோம். 10 லட்ச ரூபா வந்திருக்கு, வருமானம் வந்திருக்கு. அதுல கடை வாடகை, ஆபீஸ் வாடகை, அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு கரண்ட் பில், அந்த இது எல்லாத்தையும் டாக்ஸ் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு கடைசியில பார்த்தா 10,000 ரூபாய் கையில நிக்குது. வருமானம் 10 லட்சம் ரூபாய், லாபம் 10,000 ரூபாய். அப்ப இது எப்படி மாத்துறது, எப்படி இன்க்ரீஸ் பண்றது? எஸ், we have solution for this. ஓகே, இதை நம்ம போக போக கத்துக்கலாம். நன்றிங்க சார். ஓகேங்க சார். வேற ஏதாவது டவுட் இருந்தா, கேள்வி இருந்தா கேட்டுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரோஷோ கிரிட் பத்தி கத்துக்க ஆரம்பிக்கலாம். சார் இப்போ இன்னொன்னு, இந்த சைக்கோ சிம்பாலஜி வந்து ஒரு ரிமைனிங் கிளாஸ் சொல்லியிருந்து இல்லைங்க சார்? ஆமா சார், ரூல்ஸ் இருக்கு சார். சாட்டர்டே இருக்கு சார், சாட்டர்டே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் சார். ஓகே ஓகே. சாட்டர்டே வந்து அப்புறம் இன்னொன்னு வந்து, ஓகேங்க சார், சொல்லுங்க சார். அப்புறம் இந்த ஒரு பிடிஎஃப் மாதிரி ஒன்று அனுப்பிச்சிருந்தீங்க, அது ஓபன் பண்ண முடியல சார். அது இன்னொரு முறை அனுப்புங்க சார். பிடிஎஃப் அந்த சைக்கோ சிம்பாலஜி குரூப்ல வந்து பிடிஎஃப் அனுப்பிச்சிருந்தீங்க லாஸ்ட் வீக். ஓஹோ, சரி, ஓகேங்க சார், செக் பண்றேன். சரிங்க சார், அதை நான் மட்டும் பார்க்கிறேன். இன்னொரு டைம் அனுப்புங்க, என்னால ஓபன் பண்ண முடியல. சரிங்க சார், நான் செக் பண்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகேங்க சார். இந்த சாட்டர்டே வந்து சைக்கோ சிம்பிள் ரூன் சிம்பிள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே டன், சூப்பர். சார் ஒரே டவுட் சார். சொல்லுங்க சார். சார் அப்போ அந்த பிறவியன் அப்படின்றது வந்து நம்ம எப்படி நடக்கின்றோம் அதெல்லாம் பாத் அப்படின்னு சொன்னீங்க, லைஃப் பாத்துன்னு சொன்னீங்க. அதே போல் டேட் ஆஃப் பர்த் விதியன் வந்து எதை அடைய போகணுன்றத சொன்னீங்க. அதே போல் அந்த சமுதாயம், உலகம் நம்மளை எப்படி பார்க்கறது, அது வந்து நேமுடைய. கரெக்ட் சார். சார் உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது சார், சொல்லுங்க சார். அதான் சார், அதாவது டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் பாத் சொன்னீங்க, எப்படி நம்ம நடக்கிறோம் அப்படின்றது. அதே போல விதியன் வந்து எதை அடைய போகிறோம் அப்படின்றது சொன்னீங்க. கரெக்ட். இப்ப சமுதாயம், உலகம் வந்து நம்மளை எப்படி பாக்குது அப்படின்றது வந்து நேமுடைய நம்பரா சார்? ஆமாங்க சார்.
ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகேங்க சார். சரி, ஓகே, வாங்க இப்ப நேரம் நிமித்து உட்காந்துப்போம். கிளாஸ் முடிச்சுப்போம். முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சம் தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா. தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தல கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படி எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரத்தி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாக்கத்தை உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புண்ணுகளோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். அடுத்தது இன்னொரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, 11ஆம் தேதி அன்னைக்கு இன்னர் வேர்ல்டோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்கு. நீங்க வேற கண்ட்ரில இருந்தாலும் பரவாயில்ல, ஃபாரின்ல தாங்க இருக்கிறேன் நானு அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அதுலயே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இந்தியாவில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நிச்சயமா அந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அதோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்றேன், எல்லாருக்குமே ஷேர் பண்றேன். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே அனுப்புங்க. அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க, அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லுங்க. இன்னர் வேர்ல்டு கிளாஸுக்கு வரதுக்கு யாரும் முயற்சிலாம் பண்ணாதீங்க, சரிங்களா? யாரும் வரதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறதுனாலும் பரவாயில்ல, வரதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, வந்துருங்க. டோன்ட் ட்ரை, ஜஸ்ட் டூ இட். சரிங்களா? ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.